பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. மார்க்கு 10:14 சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆமே. இன்றைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வேத வார்த்தையை நம்ம ஊட்டி ஊட்டி வளர்க்கிறோம். ஆமே. இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்கு போகையிலும் வருகையிலும் நடக்கையிலும் படுக்கையிலும் என் கற்பனையை போதி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய வேத வார்த்தையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம். ஆனா அதற்கு மாறாக காலையில எழுப்பி விட்டுருவோம் இல்லையா? டியூஷன் போகணும் எழுந்துரு, யோகா கிளாஸ் போகணும் எழுந்துரு, கராத்தே கிளாஸ் போகணும் எழுந்துரு, பாஸ்கெட் பால் கோச் போகணும், எக்ஸாம் இன்னைக்கு படி 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 அப்படின்னு சொல்லி நம்ம உயிரை வாங்கணும் இல்லையா? எத்தனை பேர் நம்ம இந்த வேத வார்த்தையை படி, ஜெபம் பண்ணு, பாடலை பாடு, ஆண்டவரை துதி அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமான உணவா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் புஷ்டியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எந்த நோய் நொடியும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து உணவுகளை ஊட்டுவோம். ஆமே. அழிந்து போகக்கூடிய சரீரத்துக்கு நம்ம இவ்வளோ காரியங்களை பார்த்து பார்த்து செய்யறோம் இல்லையா? அழியாத ஆவி ஆத்மாவிற்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த சரீரம் பரலோகத்துக்கு போக போறது இல்லை. நம்முடைய ஆவி ஆத்மா மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போகும். நம்முடைய பிள்ளைகளை சாப்பிடாம ஒரு மாசம் விட்டு பாருங்களேன், தண்ணியோ சாப்பாடோ எதுவும் கொடுக்காம விட்டு பாருங்களேன், அந்த பிள்ளைகள் இழைச்சிடும், எலும்பு தோலுமா இருக்கும், செத்துடும் இல்லையா? அப்ப சரீரத்துக்கு ஆகாரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த சரீரம் செத்து போகும். அது போல ஆவிக்கு இந்த வேத வசனம் என்னும் ஆகாரத்தை கொடுக்கலனா அந்த பிள்ளைகள் நரகத்திலேயே செத்துடும். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை நான் இல்லைனாலும் அவன் நல்லா இருக்கணும்ப்பா, அவனுக்காக ஒரு சின்ன வீட்டை மட்டும் கட்டி வச்சுட்டேன்னா போதும், அவன் பழச்சுக்குவான், அவனுக்காக கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன் அது போதும், அவனுக்கு ஒரு படிப்பை மட்டும் கொடுத்துட்டேன்னா போதும், அவன் பழச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து இந்த பூமியில நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நாளைக்கு அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா என்பதை யாருமே யோசிப்பது இல்லை. அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத ஒருவருமே யோசிப்பதில்லை. இந்த பூமியில நம்ம வாழ்கிறதுக்கு எல்லாமே முக்கியம் இல்லையா? பணத்துல இருந்து, படிப்புல இருந்து, நம்முடைய தேவைகள்ல இருந்து எல்லாமே முக்கியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். அதிகாலையில உடைய பிள்ளைகளை எழுப்பி அவர்களுக்கான துதி, வேத வசனம், ஜெபம் என்று சொல்லிக் கொடுத்து பாருங்களேன். அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்த மாணவர்களாக வருவாங்க. ஆமே. இது என்னுடைய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பிள்ளைகளை எங்கேயுமே டியூஷன் அனுப்புறதில்லை, எந்த கிளாஸுக்கும் அனுப்புறதில்லை. ஆனால் சகலத்திலும் அவர்கள் முதல் மாணவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே மொபைல் போனை எடுத்து நம்முடைய பிள்ளைகள் இடத்துல கொடுத்து அவர்களை நரகத்திலே தள்ளாமல் வேத வார்த்தையை எடுத்து அவர்கள் கரங்களிலே கொடுத்து அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்துவோம். நிச்சயமாக இந்த பூமிக்குரிய சகல தேவைகளையும் அவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் பரலோகத்திலும் நித்திய வாழ்வை பெற அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless.